ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, வாழ்க்கையில் நீதான் சந்தோஷத்தையே பார்க்கவில்லை என்றால் உன் பிள்ளைகளின் வாழ்வானதும் உன் கர்ம வினையானது விட்டு வைக்கவில்லையே. பல நாட்களாக, பல வாரங்களாக உனது பிள்ளை ஒன்று உன் கர்ம வினையின் பாதிப்பால் அது தனது விருப்பம், தனது வாழ்க்கை என்று இருந்த ஒன்றை இழந்துவிட்டது. அந்த விருப்பமானது இழந்ததுதான். இனி மீண்டும் பெற முடியாது, தனக்கு வாழ்க்கையே இல்லை, முடிந்து போய்விட்டது என்று சோகத்தில் ஒவ்வொரு நொடியும் மனதுக்குள்ளேயே புழுங்கி அழுது கொண்டிருந்தது. பிள்ளை அழுது கொண்டிருக்கையில் தாயானவள் மட்டும் சிரித்தா கொண்டிருப்பாள். நீயும் அழுது கொண்டிருந்ததை நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். தனது விருப்பமா, பிள்ளையின் விருப்பமா என்று உனக்குள் ஒரு போராட்டம் வரும்பொழுது நீயோ என் வெற்றியும் முக்கியம், என் பிள்ளையின் விருப்பமும் முக்கியம் சாயப்பா என்று என்னிடத்தில் அந்த விஷயத்தின் பொறுப்பை விட்டுவிட்டாய். சாமர்த்தியமாக நடந்து கொண்டாய். சபாஷ் பிள்ளையே. எங்கே நீ இத்தனை ஆண்டுகளாக பாடுபட்டு செய்து கொண்டிருக்கும் உன் விருப்பத்தை, பாடுபட்டு சேர்த்த புண்ணியத்தை விட்டு விடுவாயோ என்று நானும் சந்தேகப்பட்டேன். ஆனால் நீ என் பிள்ளை என்று நிரூபித்து விட்டாய். இந்த உனது ஆர்வத்திற்காகத்தான் நானும் உனது வெற்றியை தள்ளி போட்டுக்கொண்டே போயிருந்தேன். எந்த ஒரு செயலானாலும் அதனின் ஆர்வம் குறையாமல் செய்யும் பொழுது அதற்கான வெற்றி என்பது தொலைவில் இல்லை என்பதை உணர வேண்டும். இப்போதெல்லாம் நீ நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவாக கவனிப்பதில்லை. எதை செய்து முடிக்க வேண்டும் என்று இலக்கை வைத்துள்ளாயோ அதனையே நோக்கி உனது கவனமும் இருப்பதை நினைத்து என் மனமானது சந்தோஷத்தில் உள்ளது. இனி வெற்றி மேல் வெற்றி உனக்கு தொடர்ந்து வர காத்து கொண்டிருக்கின்றது. நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. உன் வாழ்க்கை இனி இன்பமாய் மாறப்போகின்றது. நான் உன்னுடன் இருக்கின்றேன், கவலைப்படாதே, நல்லதே நடக்கும் உனக்கு. மீண்டும் நீ வாழ்க்கையில் உயரப் போகின்றாய். உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன். நீயே வியப்படையக்கூடிய அளவிற்கு நிகழ்வு ஒன்று நாளை பொன்னான புதனில் நடக்கப் போகின்றது. உனது எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்தாமல் இருக்க உன்னை நீயே காத்துக்கொள்ள தியானத்தை தொடர்ந்து செய். அதுவும் என்னை நினைத்து தொடர்ந்து செய். விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தவறில்லை. ஆனால் அதை யாரிடம் விட்டு கொடுக்கின்றாய் என்பது மிகவும் முக்கியம். அதை உன்னை பற்றி நன்றாக உணர்ந்தவர்களிடம், உன்னையே நம்பி இருப்பவர்களிடம் மட்டுமே காட்டு. உணராதவர்களிடம் காட்டி காயப்படுவது நீ மட்டுமே என்பதை இன்று ஓரளவுக்கு உணர்ந்திருப்பாய் அல்லவா? இனி நீயும் வெற்றியை என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். உன் பிள்ளையின் மிகப்பெரிய சந்தோஷமும் அதனிடத்தில் கூடி வரப்போகின்றது. தாயும் சேயுமாய் நலமாக வாழ்வீர்கள். உன் வாழ்க்கையில் இனி என்றென்றும் அன்பும் சிரிப்பும் மிகுதியாக இருக்கட்டும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.